நம்மை சுற்றிலும் கோடி கோடி இன்பங்கள் அமைந்துள்ளன. இயற்கையின் பேராற்றலால அதையெல்லாம் மறந்து விட்ட போது, ரசிக்க தெரியாத போது நாம் முரண்பாடு அடைகிறோம் மனத்தினிடையே. அங்கேதான் வெறுப்புணர்ச்சியோ கவலையோ ஏற்படுகிறது. ஆசையை விட வேண்டியது அவசியமில்லை. விருப்பத்தை ஒழித்துவிட முயல வேண்டாம். வெறுப்பை ஒழித்தால் அதுவே மேன்மை நல்கும் என்று. இந்த வெறுப்பு என்ற போது ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள் இயற்கையினாலே படைக்கப்பட்டது நமக்காக. அவற்றையெல்லாம் விட்டு நம்மை ஒதுக்கி வைத்துக் கொள்கிறோம். எந்தெந்த இடத்துல இந்த வெறுப்பு ஏற்படுகிறது என்று பார்க்கிற போது, பிறர் செய்யும் காரியம் நமக்கு திருப்தியாக இல்லை. நான் ஏதோ நினைக்கிறோம், அதற்கு ஒத்தவாறு அவர் நடந்து கொள்ளவில்லை என்ற போது வெறுப்புணர்ச்சி ஏற்படுகிறது. உண்மையிலேயே அது அவரிடம் தவறா என்று சிந்திப்போமையானால், இந்த உலகிலே தவறு என்று கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. நாம் எந்த நிலையிலே அறிவை வைத்துக் கொண்டு நின்று நோக்குகிறோமோ, நாம் நோக்கக்கூடிய கோணத்துக்கு தக்கவாறு நல்லதாகவோ கெட்டதாகவோ புரியும். அது நம்முடைய மனத்திலேதான் அது தவறு இருக்கிறதே தவிர, நாம் வெறுப்புணர்ச்சிக்குரிய பொருள் உலகத்திலே ஒன்றுமில்லை.